கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. இந்த உலகத்தில் வாழ்கிற போது நமக்கு ஒருத்தருக்கொருவர் அன்பாக இருக்க நாம் ரொம்ப விரும்புகிறோம். அதில் மிக முக்கியமானது சகோதரர்கள், அதாவது உடன்பிறப்புகள், கூட அக்கா தங்கச்சிகள், சித்தப்பா சித்திகள், மற்ற எல்லாருமே ஒருமித்து வாசம் பண்ணும்போது அவர்களோடு நாம் எப்பொழுதும் அவங்க வீட்டுக்கு நம்ம போகிறது, அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றது, அவர்களோடு அன்பாக பழகுவது, வார்த்தையை அதிகமாக நல்ல வார்த்தைகளை உபயோகிக்கிறது, ஒவ்வொரு நாளும் இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளும் எத்தனை இன்பமான இருக்கு பாருங்க. அது காரணம் என்ன? நன்மைகள் எப்படி கிடைக்குது பாருங்க. நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கும் பொழுது உறவுகளே, நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவங்க உங்களுக்கு நன்மை செய்வாங்க. நீங்கள் ஏதாட்டும் ஒரு பிரச்சனைகள் இருந்தீங்கன்னா அதுலேருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ நன்மை செய்ய உங்களுக்குள்ளே வருவாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது நாம் உறவுகளை பார்க்கும் பொழுது அது எத்தனை இன்பமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே எப்படி வந்தது? கிறிஸ்து இதை நாம் கற்றுக் கொடுக்கிறார். உலகத்திலே வாழும்போது நீ இன்பமாக வாழ வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்காக மீட்பின் மூலமாக நமக்கு எல்லாம் தந்திருக்கிறார். இந்த உலகத்திலே எல்லா விதமான சகலவிதமான நன்மைகளும் இன்பமும் எல்லாம் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொண்டு நான் எப்படி வாழ வேண்டும், எனக்கு இன்பம் வேண்டுமா, எனக்கு நன்மை வேண்டுமா, இதையெல்லாம் நான் எப்படி கையாள வேண்டும் என்று நீங்கள் தேவனுடைய வார்த்தை மூலமாக அறிந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் வேத வாதகத்தை அதிகமாக படித்து தேவனோடு ஒரு ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் நன்மையாகவும் இன்பமாகவும் இருக்கும். இன்பமான தருகிற அன்பான தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். உயிர்ப்பிக்கிற தேவனும் இன்பமான தருகிற நம்முடைய தேவனும் நமக்குள்ளே இருக்கிறார். புதிதாக வந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. நம்முடைய தியானமே இதான். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் இன்னைக்கு தியானிக்க சொல்ல, நான் உனக்கு நன்மையாகவும் இன்பமாகவும் இருக்கிறேன். உனக்கு உள்ளத்தில் எப்பொழுதும் உனக்கு உறவு மூலமாக உனக்கு எப்போதும் ஒருமித்த வாசம் பண்ணுகிற அந்த 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 பலனை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். அதை ஒரு நாளும் விட்டு விடாதே. எப்பொழுதும் நான் உனக்கூடே இருக்கிறேன் என்று இன்பமான தேவன் எப்பொழுதும் உங்களுக்கு வாக்குப்படுகிறார். இன்பமான தேவன் நமக்குள் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.